குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி வந்து ஜூன் 2ஆம் தேதி வருது. ரொம்ப ஒரு அற்புதமான நாள். ஆனால் அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன வழிபாடுகள், என்ன பிரசாதம் பண்ணி சாமிக்கு வைக்கணும், வாங்க நேரடியாக வாங்க எங்கள் மேம் கிட்ட. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான இடங்க. இது சித்தர்கள் வழிபடுற இடம். நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலே உங்களுக்கு வந்து சுத்தமாக எல்லாம் சரியாக போயிடும். அதாவது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. குரு உச்சம் பெறுகிறார். இதுவும் செய்தாலும் நமக்கு குரு பகவானோட பூரண அருளும் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு கோலம் போட சொன்னாங்க. அந்த கோலத்தில் என்ன கலக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் என்ன பிரசாதம் செஞ்சு வைக்கணும் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எங்கள் மேம், எங்கள் நித்யா மேம் பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய பேசிகிட்ருக்கேன். அதாவது இங்கே வந்தால் என்ன வியாதினாலும் இங்கே சரியாயிடும் அப்படின்றத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக எங்கள் மேம் வந்து ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. அவங்க நல்லா குணமானதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போட்டுருவாங்க. இதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன்னா அவங்க இங்கே வந்தால் நல்லா எல்லாரும் வந்தால் சீக்கிரமாக குணமாயிடணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் நித்யா மேமோட கொள்கை அப்படின்னு சொல்லணும். அப்படி நான் வந்து நிறைய பேஷண்ட்டை எங்கள் மேம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லோரும் குணமாகி இன்றைக்கி எனக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த தேங்க்ஸ் அவங்களுக்கும் தான் போய் சேரும். அதை விட குணமானவங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள் மேம்க்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஆன்மீகம், மருத்துவம், என்ன சந்தேகம் என்ன பிரச்சனைனாலும் எல்லாத்துக்கும் எங்கள் நித்யா மேம் கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுங்க, என்ன பிரச்சனைனாலும் நேராக வாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேராக அப்பாயின்மெண்ட் கேட்டு நேரடியாக வந்து சந்தித்து அவங்க வந்து நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அது எவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகும், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு அழகாக உங்களை ஃபாலோ பண்ணி குணமாகிற வரைக்கும் முதல்ல அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க எங்கள் நித்யா மேமு. இதை வந்து நான் கரெக்டாக உறுதியாகவே சொல்வேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் மேம் நீங்கள் எல்லாம் கேட்டதுக்காக இங்கே தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. இங்கே கிட்ட வர முடியல, கொஞ்சம் தூரமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அழகாக தாம்பரத்தில் பிரான்ச்சுக்கு அங்கே வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து தாம்பரம் பிரான்ச்சுக்கு எப்போ வருவாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு அங்கே வரும்போது நீங்கள் நேரிலே போய் சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேரிலே வந்து பார்த்துக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இல்லைங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், ரொம்ப வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைன்லேயும் மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வீடியோ கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அழகாக அதுக்கு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்கேருந்து எல்லா மெடிசன் இங்கே மேம் கிட்ட இருக்கிற மொத்தம் நம்ம சித்தா மெடிசன் ஃபுல்லாக தமிழ்நாடு இல்லை, வெளியூர் இல்லை, வெளிநாட்டுக்கே போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு இங்கே எல்லாரும் வந்தவங்க எல்லாம் குணமாகி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத நான் என் கண் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதில் எனக்கு ஒரு ஹாப்பி. வாங்க நேரடியாக வாங்க எங்கள் மேம் கிட்ட. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான இடங்க. இது சித்தர்கள் வழிபடுற இடம். இங்கே உள்ளே நுழைஞ்சாலே உங்களுக்கு வந்து சுத்தமாக எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றதுக்கு நான் முதல்ல கேரண்டி. வாங்க நேராக வாங்க. நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி மேம்கிட்ட பேச போகிறோம். நீங்களும் அதை நிறைய டவுட்டை நீங்களும் கிளியர் பண்ணிக்க போகிறீங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே வீடியோவில் உங்களை பற்றி வந்து நிறைய சொல்லணும். இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை, அது பேச விட மாட்டாங்க. நிறைய உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் டைம் இல்லை. அடுத்தது மேம், இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது என்னென்னா, குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி வந்து ஜூன் 2ஆம் தேதி வருது. ரொம்ப ஒரு அற்புதமான நாள். ஆனால் அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன வழிபாடுகள், என்ன பிரசாதம் பண்ணி சாமிக்கு வைக்கணும், குருவை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது உங்கள் வியூவர்ஸ் எல்லாம் நம்ம வியூவர்ஸ் ஜாஸ்தி மேம். நிறைய கமெண்ட்லாம் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ பாசிட்டிவாக அழகாக உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டு நிறைய டிப்ஸ் வேறு கொடுக்குறீங்களா, அதிலே பாதி பேர் குணமாயிடுறாங்க. அதை அழகாக ப்ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி குணமாயிடுறாங்க. இந்த குரு வழிபாடு
குரு பயிற்சி அன்னைக்கு குரு வழிபாடு எப்படி மேம் பண்ணுறது சொல்லுங்க மேம். ஸோ ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஸோ குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்து இந்த ராசிக்கு போகுது அதெல்லாம் இல்லை, எல்லாருமே அன்னைக்கு குரு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. குரு உச்சம் பெறுகிறார். அதனால இந்த நாள் எல்லாருமே இவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை தருது, இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த குரு பயிற்சி ஜூன் 2. பாத்தீங்கன்னா இந்த குரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் குருவாக ஒருத்தர் இருப்பார். அது சொந்த அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நமக்கு ஸ்கூல்ல பிடிச்ச ஒரு டீச்சர் லைஃப் லாங் நம்ம லைஃபோடயே டிராவல் பண்ணுவாங்க. காலேஜ்ல பிடிச்ச ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம், லெக்சரர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே குரு லைஃப்ல ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான், அகத்திய மாமுனி தான் என்னோட குரு. அதாவது குரு பக்தியே கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நம்ம குரு பக்தியோட இருக்கணும். ஸோ அப்படி நம்ம இருக்கும்பொழுது அந்த குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம இந்த பூஜை செய்யறது நன்றி செலுத்தி அவரோட ஆசையை அன்றைக்கு பெறுவது ரொம்ப முக்கியம். அதுவும் சித்தர்கள் வழிபாடு நிறைய பேர் செய்றீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டு நாங்களும் சித்தர் வழிபாடு செய்யறோம் மேம், எந்த சித்தரை நாங்க வணங்குவது? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு குருவாக நம்ம சித்தர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த சித்தரை நம்ம வழிபடும் போது இன்னும் கூடுதல் பலன். அவரை நம்ம மனதார குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பலன்களும் கிடைக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி இருக்கும்போது இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு எல்லாருமே குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது. வீட்டுல நம்ம காலையிலே நல்ல பூஜை அறையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல கோலம் போடணும். மஞ்சள் நிற கோலம். நம்ம அரிசி மாவுல மஞ்சள் கலந்து கோலம் மஞ்சளாக இருக்கணும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். மஞ்சள் கோலம் போடணும். பூஜை அறையிலும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் கோலம் போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு முடிச்சிட்டெல்லாம் அந்த ஆடை மஞ்சள் நிற ஆடை அணியறது தான் அன்னைக்கு சிறப்பு. நம்ம பூஜை செய்யறவங்க மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜை அறையில குரு பகவான் திருவுருவ படம் இருக்கும். அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். நல்ல தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி திரியும் நம்ம பாத்தீங்கன்னா பஞ்சு திரியில மஞ்சள் தேய்ச்சு அது நல்லா உலர்ந்த பிறகு அந்த திரி போட்டு தீபம் ஏற்றுவதுதான் அன்னைக்கு சிறப்பு. அதே மாதிரி நெய்வேத்தியமாக என்ன செய்யலாம்? குரு பகவானுக்கு பிடித்தது சுண்டல். அந்த சுண்டல் நல்லா வேக வைத்து நம்ம சுண்டல் செய்து வைத்து படைக்கலாம். கேசரியும் செஞ்சு வச்சு படைக்கலாம். நல்லா இனிப்பாக அதுல மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் நிறத்துல இருக்கிற மாதிரி கேசரியில மஞ்சள் பொடி போட்டு வேற கலர் போடாம மஞ்சள் போட்டு செய்து வைத்து நல்ல நெய்யெல்லாம் விட்டு குரு பகவானுக்கு வச்சு படைக்கலாம். இதுல முக்கியமாக அந்த கொண்டை கடலை மாலை அது 51 இல்ல 108 அந்த கொண்டை கடலையை நல்ல மாலையாக கோர்த்து நம்ம வேண்டுதலை மனசுல நினைச்சு நல்லா கோர்த்து அவர் படத்துக்கு மாலையாக போடலாம். கோயிலுக்கு போனாலும் கொண்டு போயிட்டு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்துறது வழக்கமாகவே இருக்கு. ஸோ நல்ல தீபாராதனை காட்டி நம்ம மனசுல என்ன வேண்டுதல் இருக்கோ நல்லா வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால வீட்டுல குழந்தைகள் இருக்காங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு குருவாக நமக்கு கல்வி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு குரு கிட்டலாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே முதல் குருவாக இருக்கிறவங்க நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். அவங்க கிட்ட குருவாக நினைச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம். ஸோ குழந்தைகள் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. ஸோ எங்க இருந்தாலும் நீங்க எங்க உங்க குரு இருந்தாலும் ஃபோன் பண்ணியாச்சும் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. அன்றைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு இது ரொம்ப சிறப்பு. ஸோ வீட்டில் குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அன்றைய பூஜையை நம்ம வீட்டில் செய்யலாம். இதுதான் அன்றைய குரு பகவானுக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை செய்து கோயிலுக்கு போகும்போது சுண்டல் செய்து எடுத்துட்டு போய் நம்ம எல்லாருக்குமே தானமாக கொடுக்கலாம். ஸோ இதுவும் செய்தாலும் நமக்கு குரு பகவானோட பூரண அருளும் கிடைக்கும். தேங்க்யூ மேம். குரு பெயர்ச்சி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன செய்யணும், எல்லாம் அவ்வளோ அழகாக எங்கள் மேம் அருமையாக சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 12 வருஷத்துக்கு அப்புறமா வர ஒரு குரு பயிற்சி
அருமையான ஒரு நாள். அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கோவிலுக்கு போங்க, வீட்டுக்கு பூஜை பண்ணுங்கள். அவங்க வந்து ஒரு கோலம் போட சொன்னாங்க. அந்த கோலத்தில் என்ன கலக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அன்றைக்கி என்ன பிரசாதம் செஞ்சு வைக்கணும் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேரடியாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் மேமை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மேம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க.